ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் யாரா. நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த கார்டனுக்கு பிறகு. அதான் நயாகரா ஃபால்ஸ். இன்றைக்கு அந்த வீடியோவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. இப்படியே ஒரே ஃபன்னாக எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகினது. நயாகரா ஃபால்ஸுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகும்போதே சுற்றி அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்ற தீமில் தான் அந்த ஸ்ட்ரீட்டே இருந்தது. ஸோ ஃபுல்லி நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு தான் போனாங்க. திடீரென்று பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா தோர் நிற்கிறார், இந்த பக்கம் பார்த்தா கல்க் நிற்கிறார், இந்த பக்கம் பார்த்தா அயன்மேன் நிற்கிறாருன்ற மாதிரி சுற்றி சுற்றி மார்வல் ஹீரோஸாகவே இருந்தாங்க. பார்க்கும்போதே ரியல் ஃபன்னாக இருந்தது. அவங்களோடய இருந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட ஜேர்னியை வந்து உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஃபுல்லி க்ரௌடாக தான் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேருக்கு ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லிட்டு போனோம். பிகாஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கும் போது இண்டோர் பிளே செக்ஷனை பார்த்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். கட்டாயம் நாங்கள் உள்ளே போய் விளையாடியே தீர்வோம்னு சொல்லி உள்ளே போய் அந்த சேர்ல எல்லாம் இருந்து விளையாடினாங்க. பட் காசு கொடுத்து டிக்கெட் பண்ணுறதில்ல யூஸ்வலாகவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் ஃபன்னாக நாங்கள் ஓடுறோம். சுற்றி சுற்றி ஃபோட்டோ விடாண்டாங்க. நானும் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அவங்கள விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற வியூ எல்லாமே நயாகரா ஃபால்ஸில் இருந்து வர்ற வியூ தான். அதை பார்க்கும்போதே அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ரெயின்போ பார்க்கலாம். அது ரியல் ரெயின்போ இல்லை, வானத்தில் தெரிகிறது இல்லை. அதாவது அந்த தண்ணி பட்டு தெரிக்கும் போது சூரிய கதிர்களோட அந்த தண்ணீர் துளிகள் வந்து மேர்ச் ஆகும்போது தெரிகிற பிம்பம் தான் அந்த வானவிலாங்களுக்கு தெரிஞ்சது. இது எங்களோட செகண்ட் டைம். ரவிக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம்ன்றனா ரவி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். அங்கே விட்றான், அங்கே பார்க்குறான், இங்கே பார்க்குறான். லைக் அது எங்களுக்குமே ஒரு சந்தோஷமாக இருந்தேன். நான் போயிருந்தது ஃபஸ்ட் டைம் நைட் டைம்ன்றனால அவ்வளோத்துக்கு ரொம்ப பார்க்கல. இப்போ நானும் தர்மியும் ரவியும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். தர்மியோட ஹைட்டுக்கு அந்த கல்லுக்கு மேலே ஏறி இருந்துட்டேன். ஆனால் என்னோடய ஹைட்டுக்கெல்லாம் அதை எட்டவே இல்லை. ஆனால் ஏறி பாஞ்சிருந்து எப்படியோ அதுலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டேன். மிஷன் சக்ஸஸ். அப்படியே ரவி அணைச்ச வாக்கில் கூட்டிகிட்டு வந்து மச்சான் இங்கே பாரு நம்ம குளத்து மீன்லாம் நயாகரா ஃபால்ஸுக்குள்ளே தெரியுது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தேன். கீழே எல்லாம் நிறைய பேர் போட் ரைடிங் போயிருந்தாங்க. இதுக்கு தனியாக பே பண்ணி நாங்கள் போகணும். இதுவும் நல்ல வடிவாக ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த போட் ரைடில் போயிருந்தவங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தவங்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து பார்க்கும்போது வியூ வேறு மாதிரி தெரிஞ்சது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம் அமெரிக்காவே தெரியும். அதுதான் நாங்கள் வண்டி எடுத்து கிளம்பினதுக்கான முதல் ரீசனே. ஏன்னா கனடாவும் பார்த்த மாதிரி இருக்கும், ஓகே இங்கேருந்தே அமெரிக்காவே பார்த்த மாதிரி இருக்கும். நம்மெல்லாம் அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு போக மாட்டோம். ஸோ அதனால் இங்கேருந்தே நாங்கள் அமெரிக்காவை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் எங்களோட ஃபோட்டோ ஷூட்டை தொடங்கிட்டோம். ஜோக்கரோடு இருந்து, கேல்கோட இருந்து, அது மட்டும் இல்லாமல் அயன்மேனோட இருந்து எல்லாரோடையும் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நயாகரா ஃபால்ஸ்லேயும் நாங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அப்படியே நயாகரா ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் 3 பேருமே கதைச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு, அதாவது ஒரு பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் திருப்ப ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதுவும் ஆஸ் யூஷுவல் காரில் சத்தமாக பாட்டு போட்டுட்டு சன்செட் பார்த்துட்டு அப்படியே வீட்டை வந்துட்டோம். இந்த டே எங்கள் 3 பேருக்குமே ஒரு மெமரபிள் டேயாக இருந்தது.